ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கக்கூடிய எலுமிச்சை மரத்தில் எப்படி கொத்து கொத்தாக காய்கள் காய்க்க வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 5 டிப்ஸ் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடயே உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பேசிக்காக நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம டெரஸில் ஒரு மரத்தை வளர்க்க போகிறோம். ஸோ அப்போது நம்ம எந்த மாதிரியான மரக்கன்று வாங்கணும் அப்படின்னா, நம்ம கிராஃப்டட் ட்ரீ வாங்கணும். அதாவது ஒட்டு மரக்கன்கள் வாங்கணும். ஸோ நம்ம வாங்கும் போதே ஒட்டு மரக்கன்கள் வாங்கினா மட்டும்தாங்க அதை நம்ம டெரஸில் வச்சு காய்கள் எடுக்க முடியும். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு காய்கள் வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நீண்ட நாட்கள் ஆகும். ஸோ அதுதான் நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நம்ம இப்போ டிப்ஸ்குள்ளே போகலாம் வாங்க. டிப் நம்பர் 1 என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் ஒரு ஜாடியில் தான் வச்சு வளர்க்க போகிறோம். ஸோ அப்போ நம்ம சூஸ் பண்ணும்போதே ஒரு பெரிய கண்டெய்னராக நம்ம சூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி நம்ம நல்ல வளமான மண்ணாக ரெடி பண்ணணும். வளமான மண்ணுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல மக்கிய இலைத்தழைகள் அந்த மண்ணில் சேர்க்கணும். அதே மாதிரி மண்புழு உரம், தொழு உரம், இல்லைனா நம்ம வீட்டில் மக்கிய காய்கறி உரங்கள் இருந்தாலும் அதையும் கலந்து இந்த மண்ணை ரெடி பண்ணி நம்ம இதில் செடிகள் வைக்கலாம். மந்த்லி ஒரு தடவை நம்ம தான் உரங்கள், அடி உரங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நாங்கள் இதுக்கு என்ன உரம் கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் காய்கறி கம்போஸ்ட் இருக்கு இல்லையா, காய்கறி மக்கிய உரங்கள் இருக்கு இல்லையா, அதை தான் நாங்கள் இதுக்கு உரமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது நல்ல செழிப்பாக வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஸோ இந்த மரம் கடந்த ஒரு 7 ஆண்டுகளாக எங்கள் வீட்டில் இருக்குது. தொடர்ந்து காய்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு 2 வருஷத்துக்கு காய்கள் கம்மியாக தான் இருந்தது. நாள் ஆக ஆக நல்லா காய்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. ரெண்டாவதாக நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த செடிக்கு எப்படி தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. தண்ணி நம்ம மர வகைகளுக்கு ரெகுலராக தினைக்கும் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 3 டேஸ் ஒன்ஸோ இல்லை 5 டேஸ் ஒன்ஸோ நம்ம கொடுத்தா போதும். அடுத்தது 3வது டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எலுமிச்சை மரத்துக்கு வெயில் ரொம்பவே பிடிக்குங்க. ஸோ நம்ம வெயில் உள்ள பகுதியாக பார்த்து செடிகளை வைக்கணும். நல்லா டைரக்ட் சன்லைட்டில் வச்சாலும் இந்த செடி நல்லா ஆரோக்கியமாக வளரக்கூடியது. அடுத்தது நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை வருஷத்துக்கு ஒரு தடவை பியூன் பண்ணி விடணும். ஏன்னா நம்ம டெரஸில் வளர்க்குறோம் இல்லையா, அப்போ ரொம்ப பெருசாக வளர விடக்கூடாது, பியூன் பண்ணணும். அது எந்த மாதத்தில் பியூன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரியிலேருந்து ஏப்ரலுக்குள்ளே நம்ம பியூன் பண்ணலாம். அதாவது கவாத்து பண்ணலாம். இதை கவாத்து பண்ண தான் நம்மளுக்கு நல்லா செடி பம்பையாகவும் அடர்த்தியாகவும் நிறைய துளிர்கள் வரும், நிறையா பூக்கள் வரும், நிறைய காய்களும் வரும். ஸோ நம்ம பியூன் பண்ணுறது ரொம்பவே முக்கியங்க. எப்பயும் காய் இல்லாத, பூக்கள் இல்லாத பிப்ரவரி ஏப்ரல் மாதத்தில் பியூன் பண்ணுங்கள். 4வது டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கறது தான். சரி, லிக்விட் ஃபெர்டிலைசர் எத்தனை நாளுக்கு ஒரு தடவை கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு 10 நாள்லேருந்து 15 நாளுக்கு ஒரு தடவை நம்ம கொடுக்கலாம். நம்ம எதெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எது சாட்டிஸ்ஃபைடாக இருக்கோ அந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் நீங்கள் கொடுக்கலாம். சில பேருக்கு வெங்காயம் ஊற வச்ச தண்ணி சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இல்லை பூண்டு ஊற வச்ச தண்ணி சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி காய்கறி கழிவுகள் ஊற வச்ச தண்ணி கொடுக்கலாம். அப்படி இல்லை பஞ்சகாவியம், மீன் அமிலம் இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு வரலாம். மீன் அமிலம் பார்த்தீங்கன்னா 2 in 1 யூசஸ்ங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது நல்ல வளர்ச்சி ஊக்கியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பூச்சி வெரைட்டியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம ரெகுலராக கொடுக்கும்போது செடிகளுக்கு எந்த ஒரு நோய் தாக்குதலும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்குங்க. ஸோ இந்த மரக்கன்றுக்கு எதெல்லாம் அடி உரமாக கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் மீன்லாம் வாங்கினோன்னா அதோட கழிவுகள் இருக்கு இல்லையா, அதை நல்லா ஆழமாக பள்ளம் தோண்டி அதை புதைச்சி விடலாங்க. ஸோ நல்லா ஆழமாக பள்ளம் தோண்டி புதைக்கணும். இல்லைன்னா நம்மளுக்கு எறும்புகள் வந்துடும். ஸோ அதை மட்டும் கவனத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முட்டை ஓடு, அப்புறம் காஃபி பொடி போடலாம். அதே மாதிரி எப்சம் சால்ட் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் அடி உரமாக நம்ம சேர்த்துக்கிட்டு இருக்கலாம். இதெல்லாமும் நல்லா காய்கள் பெருக்கிறதுக்கும் பூக்கள் உதிராமல் இருக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். 5வது டிப்ஸ் என்னென்னா, இது வருஷத்துக்கு ஒரு தடவை நம்மளுடைய மரத்துக்கு கண்டிப்பாக செய்யணுங்க. ஸோ நம்ம வைக்கும்போது இருக்கக்கூடிய மண்ணே வைக்காமல் வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த சைடில் இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் நல்லா எடுத்துட்டு நம்ம புது மண் கலவை ரெடி பண்ணி அதில் வைக்கணும். ஸோ அப்போ தான் நம்மளுடைய மரம் நல்லாவே ஹெல்த்தியாக இருக்கும். அப்படி நம்ம மண்ணை மாற்றாமல் இருந்தால் அதே ஜாடிகளில் இருக்கக்கூடிய மண்ணே அது தேவையான அளவு சத்துக்கள்லாம் எடுத்துட்டு வெறும் சக்கை தான் இருக்கும் இல்லையா,
இல்லையா? ஸோ அதில் வந்து மண் வந்து ஒரு சத்துமே இருக்காது. ஸோ நம்ம இயர்லி ஒன்ஸ் கண்டிப்பாக வந்துட்டு பாட்டில் இருக்கக்கூடிய மண்ணை வந்துட்டு சேஞ்ச் பண்ணணும். நீங்கள் வந்துட்டு சின்ன பாட்டில் வச்சுருந்தீங்கன்னா பாட்டுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணணும். ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே நம்மளுடைய எலுமிச்சை மரத்தில் வந்துட்டு நல்லா வந்துட்டு காய்கள் வந்து கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ இந்த 5 டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இருந்ததுன்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த டிப்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.